What's up, ladies and gentlemen? The brand new episode of கதை மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இந்த வாரம் ஒரு புதிய வாரம். ஆனால் போன வாரம் எபிசோட் இப்போ பார்த்துட்டு ஜீவன் நம்ம ரிலீஜன்லாம் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ரிலீஜன் பாட்காஸ்ட் இல்லை, இது ஒரு லவ் பாட்காஸ்ட். ஸோ எங்களோட மெயின் கோலே காதல் பண்ணுறது தான். அதனால இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை இருக்கே, அதான் எடிட்டர்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த காதல் கதை கேட்கும் போது கொஞ்சம் மனசு தேய்ச்சிட்டு கேளுங்க, கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கு. அதனால வளவள பேசாம வாங்க எபிசோட் போலாம். போடுற கடை இதையாவது நம்புவியா? I love you. சரி வாங்க இந்த வாரம் காலர் போலாம். ஹலோ 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 ஹாய் ஹாய். ஹாய். ஐயோ கரோல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே, எப்படி இருக்கீங்க? உண்மையை சொன்னா ஃபீல் பண்ணுவேன், பொய்யே சொல்றேன். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. என் வாழ்க்கை பிரச்சனை கேட்டு யாரு கண்டுக்க போறா? இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஆனா இருந்தாலும் உன் குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சரி, அதனால உனக்கே ஒரு பேர் இருப்பா, இல்ல உனக்கு ஏதாச்சும் பேர் வச்சுக்கா, இல்ல உண்மையான பேர் சொல்ல வருவியா? ஐயோ, நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் வைப்பா. சரிம்மா, உனக்கு வந்து இவ்வளவு ஸ்வீட்டான பேர் இருக்கனால கல்யாணின்னு வைக்கிறேன். வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? கல்யாணி வைக்கிறீங்களா? சரி ஓகே. சரி கல்யாணி, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லுமா. ஐம் ஆக்சுவலி எனக்கு இந்த வருஷம் 27 வயசு ஆகுது. ஐம் காலிங் ஃப்ரம் KL. சரி, கேல இருந்து. அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறான் சார். ஓகே, என் கதை வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, அது வந்துட்டு ஆக்சுவலி 2018ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ 2018ல அப்பதான் நாங்க வந்துட்டு ஸ்கூல்லாம் முடிஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷா யூனிவர்சிட்டிலாம் போற மாதிரி நியூ என்வாயரன்மெண்ட். This is America. Don't catch you slipping now. So as it went by, I met this person on social media because அந்த டைம்ல டேட்டிங் ஆப்ஸ்லாம் எதுவுமே இல்ல. டேட்டிங் ஆப்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு Facebook, Instagram அந்த மாதிரி தான் இருந்துச்சு. So I met this person on Facebook. ஆமா. So this person, நான் இது வந்து தைரியமா சொன்னேன். This person was from Klang specifically. Okay. அது ஏன் ஸ்பெசிபிக்லி, அது ஏன் கிளாங்க? Meanwhile, at the Krusty ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு ஒரு புது நல்ல அறிவிப்பு கொடுக்கலான்னு தான். அது ஏன் கிளாங்னு சொல்றேன்? ஏன்னா இந்த பர்சன் கிளாங்ல இருந்து தான் வந்தாங்க. சோ கிளாங் ஆளுங்களா இப்படிதான் இருப்பாங்கன்னு நீ சொல்ல வர? ஆமா, நான் இன்டைரக்டா சொல்ல வரல, டைரக்டாவே சொல்றேன். இங்க பாருங்க, இந்த பொண்ணு உங்க கிளாங் மக்களே, இந்த பொண்ணு வந்து உங்கள்ட்ட பூருது, நீங்களே சொல்லுங்க. பக்கத்துல அது அறுவாளையறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். So this was like நம்ம மச்சான் கண்ணா ரெட்டினா அப்படியே டைம் okay. The story starts off with him being like such a green flag. எல்லாமே நல்லா கொடுப்பான், எல்லாமே வந்து ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பான். ரொம்ப நீ வந்துட்டு உன் வேலையை பாரு, நான் வந்து சப்போர்ட் பண்றேன், எங்க இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்றேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்துச்சு. வேற உள்ள பாத்துவோமா, சோபி நடக்கும் போது கால் தயாரில படாம ரோஜா பூ கொட்டி அந்த இருக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கினது போதும். சோ இது போக அந்த டைம் நம்ம ஸ்கூல் முடிஞ்சு வந்த காலம்னால நம்ம வந்துட்டு அந்த ஐசி எல்லாம் சும்மா டெல்ஃபி சொல்லிட்டு போட்டோ பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம் தானே. சோ நான் அந்த டைம் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஐசி கம்மி, நான் பாக்கணும், இந்த மாதிரி வாலெட்ல ஐசி இல்லன்ட்டு. என்கிட்ட செய்யறதுக்கு சீப்பே இல்லைங்கண்ணா. சோ நிறைய வாட்டி சொல்லுவோம், ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஐசி கார்ட் ஸ்டூடெண்ட் இது அதுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். சரி, நானும் அதை பெருசா எடுக்கலன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். Then few weeks later his father met an accident. ஐயோ. So he took me to the hospital to meet his dad. My age at that time was 18, 19. And the second I walk into the hospital room, the father looks at me and he says, நீதான் அந்த பொண்ணா? இந்த மாதிரி அக்கா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இவனுக்கு வந்துட்டு ஐசி கிடைச்ச மாதிரி இருக்கும், இந்த கண்ட்ரில வந்துட்டு அவன் கிளம்ப தேவையில்ல மறுபடியும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டாங்க. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இப்ப இவன் இங்கிருந்து வந்தவன் அம்மா ஊருக்காரன், தமிழ் வாத்தியார் பேரன். இவன் வந்துட்டு ஒரு இந்த திங்க எடுக்கல. But apparently he was born in India, but he's been here on a student visa all this while. அப்ப அவன் கிளாங்காரன் இல்லடி, அவன் இந்தியால வந்து கிளாங்ல தங்கி இருக்கிற ஆளு. கிளாங்காரனுக்கும் இந்தியாக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுது ஒரு தெரியல? கொஞ்ச நேரம் கிளாங் மக்களே, நான் உங்களுக்காக நிக்கிற மக்களே. நிறைய தடவை உங்களுக்கு தான் கெட்ட பேர், கண்டவங்களாம் வந்து உங்க பேருக்கு எடுத்து எடுக்கிறான். நீங்க எந்த தப்பு பண்ணல, நீங்க எந்த தப்பு பண்ணல. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம், தெய்வமே உனக்கு அசிங்கம்.
ஏய் அது வந்து இந்தியாக்காரன். அவனை பத்தி கிளாங்ல தங்கிடுவேன். அவன் கிளாங்காரன் மாறிடுவானா? அவன் இன்னும் கிளாங்ல தான் இருக்கான். அவன் கிளாங்ல இது இந்த மாதிரிதாம்மா நிறைய பேர் வந்து 2 வருஷம் வந்து அமெரிக்காவில் போய் படிச்சு, நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கேன், அதனால நான் அமெரிக்கன் அந்த மாதிரியா? ஏய் சூத்து போட்ட நீ 18 வருஷம் மலேசியாவில் தங்கிட்டு இருந்த, அப்ப நீ மலேசியா தானே? நான் கோபாரன் சரி அப்புறம் இந்த மாதிரி நான் வந்துட்டு நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன இந்த மாதிரி உங்க அப்பா ஐசிஎல்லாம் சொல்றாரு, நீ ஆக்சுவலி orang Malaysia இல்லையா? So he started telling me stories that he was actually twins by birth, but his mother went to India. They are all Malaysians. அவங்க ரொம்ப அந்த லேட்டான மாசத்துல வந்து டிராவல் பண்ணனால அங்க பிறந்துட்டாங்கண்ணா. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. ஆனா அவங்க அப்பா தான் வந்துட்டு ஒரு Klang, because the father has a company here, the mom is from Klang and all that. So apparently one day in Klang, this is the story he was telling me to cover up this whole thing lah. He said someone broke into his house and they murdered his twin brother. They wanted to do a theft in the house, like they wanted to steal things. And the time வந்து அந்த younger brother இருந்தாராம். So அந்த ஒரு theftல அது இறந்துருச்சாம். So அந்த ஒரு ட்ராமால எல்லாரும் அதை விட்டு போவோம், அதனாலதான் அது என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டிருச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பிட்டியா? நானும் நம்பிட்டேன். ஏண்டி ஒருத்த கிளாங்ல ட்வின் செத்து பண்ணதுக்கும் ஐசி இல்லாததுக்கு என்னடி பிரச்சனை இருக்கு? நீ எங்க போய் பிறந்தாலும் உங்க அப்பா வந்து மலேசியா, உனக்கு ஐசி தாண்டி கிடைக்கும். நான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. இதான் நானும் கேட்டேன். சோ அந்த டைம் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து சரி ஓகே மேபி இவனுக்கு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துட்டேன். நீ சான்ஸ் கொடுத்தியா? ஐயோ கண்ட்ரை. You know, I would say education is important, but you know, the most stupidest people are the educated people. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்கடா? Yeah, I think so too. I believe in that also. No, please, you don't think so, okay? You are one of it. You know, I think so too. But starting le clang karan. என்ன இந்தியால தங்கிருக்கான். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. So போக this person started becoming very controlling, very suspecting of everything that I did. நான் மூச்சு விட்டா கூட ஏன் மூச்சு விடுற, ஏன் அந்த மாதிரி மூச்சு விடுற, எதுக்கு இப்படி மூச்சு விடுற, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிச்சு. மூச்சு விடுறது நேச்சுரலான விஷயம், அது ஏன்டா கேக்குற சனியனே? Then found out that one day when he went home, he found his mom and some other guy in the bed. The mother was cheating on his dad apparently. So he started projecting that insecurity on me, that I will also cheat him like how his mom cheated his dad. Okay, so he started becoming very abusive. He used to hit me. He used to hit me all the time lah, because he would say, oh, you like the attention you're getting from outside. Since he doubted me so much, he started being the only person that I used to go out with. I had to cut off my friends, I had to cut off my family, because he was so suspecting. Even if I would go out with my cousin brothers, he would say, oh, உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னை வந்து ரப்ப பண்றாங்க cousin, அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சான். இந்த கேள்வி உன்கிட்ட கேட்கிற வேண்டிய கேள்வி உங்க அம்மாட்ட கேட்க மாட்டானா? அம்மாட்ட போய் கேட்கறதுல அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்க, அம்மா வரது என்ன வேலைப்பட்டி பண்ணிட்டு இருக்க, அவங்க அம்மாட்ட கேட்கற பதிலா உன்கிட்ட வந்து கேட்டு இருக்கிறானா? ஆமா என்ன ஓமா? He would pick me up from uni every day, and அந்த டைம் அது வந்து ஒரு porn பைத்தியமா இருந்துச்சு. And he used to say things about my body, saying like, oh, நீ வந்து இப்படி இருக்க, அவனை யார் பாப்பா? You know the Indian beauty standards, you know, you have to be slim, you have to be a certain weight, you have to be a certain height, you have to be a certain skin color. So he used to pinpoint that all the time. So he'll pick me up from uni. After he comes to a certain point, he's going to drop me off in front of my hostel. He'll open his pants in the middle of like traffic light all, and he'll be like, okay, come, I'm ready, அப்படின்னுவாங்க. I'll be like, what the hell you expect me to do lah? And he's like, oh, what you're supposed to do lah? As a girl, this is your job, right? He used to say things like that. அப்படியே ஒரு நினைத்துறப்படே அப்படியே பென்சில் எடுத்து அப்படியே அங்கே குத்துரு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு அந்த சிச்சுவேஷன் ஆஃப் பண்றது இத்தனோண்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு அந்த டிராபிக்ல இருந்து நான் வந்து என் ஹாஸ்டலுக்கு நடந்து போயிடுவேன். அந்த மாதிரி நான் ஏதாச்சும் சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷன் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். ஆஃப் பண்ணிட்டியா? நீ அவன் ஈகோ முடிச்ச இத்தனோடு இருக்கு, நான் பேச நடந்தே போயிடுவேன். திறந்தா என்ன திறக்கட்டேனா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. அப்ப அவன் சொல்லுவான், இதை என் வயிறு இருக்கிறதுனாலதான் அது எவ்வளவு சின்னதா தெரியுது, ஆக்சுவலி அது சின்னதாவே இல்ல, என் வயிறு இருக்கிறதுனால அது சின்னதா தெரியுதுன்னு சொல்லும் அந்த டைம்ல. Since
I was not that into all these kind of things, he started finding alternatives of going to like Thai shops, this massage girl shops. அப்புறம் கம்பேர் பண்றது, அடிக்கிறது இந்த மாதிரியே போயிடுச்சு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. என்னோட சேவியர் வந்துட்டு கோவிட். But at that time, before lockdown came in, when he knew I was already going to break up with him, he started threatening me, saying that he's going to pour acid on my face. So every event I used to go to or anywhere I go to, he will be literally outside of the hall having a packet of acid, trying to pour. அது உண்மையாவே ஆசிட்டா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. பட் அவன் உட்காந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருப்பான், நான் வந்து ஆசிட் ஊத்த போறேன்ட்டு. இப்படியே என்னோட வாழ்க்கை 3 வருஷம் 4 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. And thank God COVID came. I eventually cut this person off from my life and I moved on. So ரெண்டாவது கதைக்கு வரும்போது, this person, I met this person in uni. That means from college, I met this person in uni. This is the second person. ரெண்டாவது பையன். Okay. So இந்த person வந்துட்டு, he is studying in India. So it was a full-time long distance relationship. But this person was like, நான் படிக்கணும், நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு always கோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ வந்து எல்லாமே இன்டர்நேஷனல் லவ் பண்ணிட்டு லோக்கலா வந்து எங்களை தேடி இருக்கிற. இங்க பாருங்க, இது வந்துட்டு இவன் வந்துட்டு மலேசியா பையன் தான். மலேசியா ஆளுதான் இது. என்ன அங்க வந்து போய் மெடிசன் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்தியால. What happened after that was, he used to be very distant in the sense that, நான் படிக்கிறேன், இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். வருஷத்துல ஒரு வாட்டி தான் நான் பாப்பேன். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்னால ஒரு 2-3 வாட்டி தான் ஒரு வருஷத்துல நம்ம பாப்போம்லாம். So even நான் ஏன் இந்த கதையை இப்ப சொல்றேன்னா, day before yesterday, his wife called me. His wife called me. The thing is, right, she called me about 6 o'clock in the morning and she's like, hi, is this Kalyani? அப்படின்னு கேட்டாங்க. Yes, this is Kalyani. Who's this? அப்படின்ட்டு, do you know this person? Okay, person A அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியும்க்கா, சொல்லுங்க அப்படின்னா, actually நான் உங்களோட பொண்டாட்டி பேசுறேன் அப்படின்ட்டு. So I was like, Pundatya. And then I said, okay, I just want to let you know that this relationship ended about 3 years ago. But it ended because I caught him telling me lies about a lot of things and he was distant and all. And then she was like, actually we've been in a relationship for the last 8 years. So wait. So இது வந்து அந்த ரெண்டாவது கை வந்து நீ லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது you already ended things with him la? I ended things with him. So all this call is coming after I ended things with him. When did you end things with him? 2023. So 2 years ago. 3 years ago la? 3 years ago, ama. But they were in relationship for the past 8 years. Correct. So he was in a relationship with you and his wife at the same time. Yes. And you got this call 2 days ago from when you calling me. Yes. Fresh நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோங்க. See, the wife proceeds to tell me that he has a hit list apparently. A hit list for all the girls he's been dating since 2020. And I was participant number 8. So in this hit list, his wife was calling every one of the girls. And in one of the list, ஒரு பிள்ளை வந்துட்டு அந்த wife கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு அவனோட வந்துட்டு வாழ்க்கை வேணும், நான் 2வது பொண்டாட்டியா வரேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. And apparently that girl who was fighting to be his second wife, her brother is something in again Klang. Okay? So the thing is, நான் வந்து Klang பத்தி தப்பா பேசல. பட் எல்லாமே Klang நடக்குது, நான் என்ன பண்றது? So இது கிளாங் பிரச்சனை இல்ல, இது மனசுங்க பிரச்சனை. The location doesn't make your behavior like this. It's your stupidity makes your behavior like this. Actually, I have a lot of friends in Klang. I don't say Klang people are bad people, but all எனக்கு வந்து வாய்க்கிறதுலாம் அங்க இருந்து தான் வருதுங்க. அப்படி புதுசா ஜெய்பிக்கு போ, சிங்கப்பூர் போ. உன் கதையில எல்லாரும் இந்தியாவுக்கு போறவங்க தான்டா உனக்கு சூத்து அடிச்சிட்டு இருக்காங்க. So இந்தியா தான் உனக்கு காமனா இருக்கு. ஆமா. And then she tells me that this girl apparently kidnapped the wife for 2 weeks and she ordered the wife to let this boy go because she wants to marry him. So she told me that I'm next, like they want to kidnap me next. So she's asking me to keep myself safe and be aware of my surroundings so that they don't kidnap me because even kita keta, even I kid you not, until today he's texting me telling me நான் உன் கூட தான் வாழணும், நான் உன்னே தான் கல்யாணம் பண்ணணும், நான் உன் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு என்னைய வீடியோ கால் பண்ணிட்டு, இதுதான் நான் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். அந்த சிவாஜி படத்துல அந்த
கபட்டை கட்டுவானே, உனக்கு இந்த ஜாமான் வாங்கியிருக்கேன் அந்த ஜாமான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் எனக்கும். இந்த பாரு இங்க அவனுக்கு இவ்வளவு ஜாமான் நான் வாங்கியிருக்கேன், நம்ம ஒன்னா வாழ்றதுக்கு நான் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வரதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் அவன் கால் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், நான் இன்னும் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. Why didn't the wife divorce him? So when I asked this question, the wife is telling me, I think he might have bipolar disorder. So I don't know. How am I supposed to divorce my husband? அப்படின்னு கேக்குறாங்க என்கிட்ட. இது bipolar disorder இல்லம்மா, இது sex addiction disorder. Apparently she asked me, how old are you? So I said I'm 27. And then she says, oh my god, you are really young. So I asked her, so how old is this guy? She proceeds to tell me that he's actually 35 years old. He's going to be 36 this year. So at the time of him dating me when I was 20 something, 23, he was actually 31 years old. But he told me he was only 25. And then அவன் பாக்குறது எப்படி இருந்தா வேணும்னா ஒரு போட்டோ உங்களுக்கு நான் அனுப்புறேன். அவர் வந்துட்டு இப்ப என்னன்னாக்கா அந்த அக்கா சொல்றாங்க, apparently he picks girls from broken families. That means the parents are divorced. அந்த மாதிரி ஃபேமிலில இருந்து வர பிள்ளைங்களை வந்து எடுத்துட்டு ஹெல்ப் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்றாங்க. சோ அந்த அக்கா அந்த 8-9 பேர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்கல்ல, எல்லாமே came from broken families apparently. Are you? I'm from a broken family, Jeevan, but I never thought that someone would actually turn this kind of situation into an advantage for them to groom us. You know, it was really hurtful because நம்ம கண்டிப்பா ஒரு கட்டம் we don't have அந்த மெயின் ஃபிகர் இல்ல நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களோ. இப்ப நம்ம லவ் பண்றோம்னாக்கா நம்ம ஜெனுவினா லவ் பண்றதுக்கு தான் நம்ம லவ் பண்ணுவோம். ஏன் இந்த மாதிரி ஏமாத்தி தான் லவ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. It was both of them cheated on me. Both of them used me like just for money, just for because I was nice enough to help them out whenever they were in trouble. So this akka was telling me, அவங்க வந்து கல்யாண நைட்டு கூட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் நினைச்ச ஃப்ரெண்டு என்ன சொன்ன, அக்கா I'm so sorry but this relationship ended 3 years ago. He is still pursuing me now until today with different numbers even. He harasses me. He calls me every day. He said, நீ யாருக்கிட்டையும் போக முடியாது, நீ என்னோடதான் அப்படின்ட்டு. பட் இவ்வளவு பண்ணிட்டு உனக்கு கல்யாணம் ஆகி நீ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கேன்னு எனக்கு தெரியல. It's like just because he's a doctor, he always has this one thing he used to always tell me, and this is one of the reasons why I broke up with him. He used to tell me, you should always get them while they are young, while they don't have their own mindset yet to think about what they want and they don't want in their life. He used to always tell me that, and I used to find it like very weird, but he used to like press it off and say, oh நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். Even the wife doesn't even know that he has to separate apartment. The wife is telling me he hasn't been at work. He's been lying to his wife, he's been lying to me, he's been lying to all the other 8 girls, giving them hope. At the same time, he's going to marry them one day. And they're all sitting there waiting for him to marry them and be their savior from that broken home. I think it's really sad. Like, I understand that we are not supposed to be finding love outside, but இந்த மாதிரி guys வந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்க வந்துட்டு வெளியே தேடுவாங்க, especially the girls who don't meet the beauty standards, and this person finds them very attractive and then tells them and gives them the hopes of the world, and they will fall for all these kind of things. The wife was literally like, she wasn't shouting at me, but நான் ஒரு கட்டம் நான் சொன்னேன், அக்கா நான் வந்து பொஞ்சோடு லெவல்லாம் இல்லக்கா, பொஞ்சோடுக்கு கூட எனக்கு வக்கு இல்லாம தான் இருக்கு, நான் பொஞ்சோடு எல்லாம் இல்லக்கா, நீங்க உங்க புருஷனை நீங்களே வச்சுக்கோங்கன்னு நானே சொல்லிட்டேன். அவங்க மறுபடியும் என்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஐயோ ஓகே மென்டலி, ஐயோ ஓகே, ஐயோ சூசைடல், ஐயோ அன்ஸ்டேபிள், அந்த மாதிரி தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தவிர she didn't want to விட்டு கொடுக்குறான் him. So I felt like at that age, okay, maybe she wants to work things out with her husband ன்னு சொல்லிட்டு I wished her well and I just ended the call now, even. And she, until today, she keeps telling me things. She sends me messages and she's like, oh, he did this to me today. I've blocked them all, by the way. I've blocked them all. I've actually decided to go and file a report against them. If in case anything were to happen, then I have something to back up that these people have been harassing me the last few days. They've been calling me non-stop from different numbers. He's trying to justify that she's trying to ruin his life. She's trying to justify that he's trying to ruin her life. So I don't know, even. இதை நம்ம எல்லாத்தையும் நம்பி நம்ம யாரும் டவுட் பண்ணக்கூடாது, நம்ம நல்லவங்களா இருப்போம், எல்லாரும் நம்மளோட மைண்ட் செட்டோட இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கும் போது நம்மள இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி டம்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க 2 பேரும் கொடுத்த ட்ராமால சரி இதுக்கப்புறம் எனக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைமையில நான் போயிட்டு உட்காந்துருக்கேன்.
Yeah, I found. I don't know why these kind of people find me, but yeah, this is my story. ஆக்சுவலி நீ சொல்லும்போது எனக்கு புரியுது, உன் கஷ்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப புரியுது. பிகாஸ் ஐ met a lot of people like this before and I just want to let you know that it is valid what you're thinking. பிகாஸ் நீ நினைக்கிறது வந்து உனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ இப்படி இருக்க. And I don't blame you for it because this is not your fault. Okay, there's nothing you did wrong that you should blame yourself for it. At the end of the day, I feel like, no, I do think that people around you have manipulated you and taken advantage of you. And this is something that is happening very often nowadays. But the thing about it is, நீ வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது, yes, it's important for you to take a break and actually heal yourself and make sure that nobody can use the trauma that you have against you. நிறைய பேர் வந்து அந்த trauma, insecurity இருக்கிறனால நம்ம வந்து ஈஸியாக fall ஆயிரும். And I think you fell because of that. The most important work you have to do now is you need to feel secure about yourself and make sure the trauma doesn't define who you are. You know? So அது பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும், but trust me, it's very very worth it. Do it, because when you do it, you will find someone who matches that energy and will love you for who you are. I'll keep this in mind. Thank you. Yeah, just remember, it's like these people don't determine your worth. They don't determine how you should love and what is your love. You love sincerely, and that is very very important. And whatever you did is good, that you did the police report thing, but most importantly, don't undervalue yourself and don't make sure you feel like this is the end for everything. No, this is just a small obstacle in finding your true love. So இந்த மாதிரி ஆம்பளைங்களா இருக்கும்போதே நீ எந்த கவலைப்படாத, கிடக்குறாங்க நாய்ங்க வரும்போது, இந்த மாதிரி ஆளுங்களை வரும்போது நான் சொல்ற மாதிரி படப்பண்டேன்னு சொல்லிட்டு போய் கிளம்பிட்டேரு. ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் கை இருக்காங்கல்ல, எனக்கு வந்துட்டு கேன்சர் ஸ்கேர்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்னால தான் கேன்சரே வந்துச்சு, ஒன்னால போறேன் அப்படின்னா சொல்லிட்டு செல்டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு குடிச்சுக்கிட்டு இருந்துச்சா. ஒரு கட்டம் சொல்லிட்டா, நீ போய் சாவு, பரவாயில்ல, நீ இப்படி இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணோட உயிர் வாங்குறதுக்கு நீ செத்துடலான்னு சொல்லிட்டு அப்ப சொன்னதுதான் அதை ஸ்டாப் டிஸ்டர்பிங்ல அதே மாதிரி ஓகே இது கிட்ட நம்ம மேனிபுலேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். I think that's very important. நீ வந்து அந்த மாதிரி டிட்டர்மினர் இருந்தா யாரும் உன்னை வந்து ஏமாத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும், சரியா கல்யாணி? அப்படி இருக்கணும் கல்யாணி. எது வந்து பிரச்சனை பரவாயில்ல, அண்ணன் நான் பாத்துக்கிறேன். போக்குரி சொன்னா தற்கொலை செய்யறோம். ஓகே, thank you so much. Take care கல்யாணி. Thank you, you too. Bye. Bye. Thank you. சரி, இந்த கதை கேட்கும்போது ஆக்சுவலி இந்த கதை வந்து நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனால் இந்த கதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நிறைய பேர் வந்து நிறைய ஆம்பளை பசங்க உங்களோட லைக் யூனோ வி கான்ட் சேஞ்ச் த வேர்ல்ட். ஆனால் என்ன நடக்குதுன்னா, நிறைய ஆம்பளை பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. பிகாஸ் தே ஈஸிலி மேனிப்புலேட்டட். பிகாஸ் வென் யூ ஹேவ் இன்செக்யூரிட்டி இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் அ காய் டு மேனிப்புலேட் யூ. ஃப்ராங்க்லி as a guy, நான் வந்து எல்லா ஆம்பளைங்களும் என்னால் மாற்ற முடியாது. And I'm sorry that guys are like this, but I can't do anything to change about this. But if you're a guy, உனக்கு வந்து அந்த பொண்ணு மேலே காதை வச்சுன்னா அது ட்ராமானால வரக்கூடாது, அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஈர்ப்புனால வரும். And remember, stay with one woman. And girls, be careful with who you share what. Okay, நிறைய தடவை வந்து பொண்ணுங்க வந்து நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறீங்க. நான் வந்து கதை கேட்கும்போது நாங்கள் வந்து நிறைய தடவை கேட்போம், நீங்கள் இந்த கதையெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஐயோ ஓகே. Because sharing with a stranger is different, but sharing with someone who you know and then them using that to manipulate you is very very different. It's okay if they've been your friends for 10-15 years, but if you don't feel comfortable, don't share it. And if you see them using that against you, then you should be careful. See how people react in the information you give. நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவான், அவன் வந்து சரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து திருப்பி அவன் அட்வான்டேஜ் பாய்க்கிறக்காண்டே பாய்க்கிறானா, பாய்ச்சு ஒரு தடவை பாய்ச்சிட்டானா அப்பதான் பல தடவை பாய்ப்பாங்க. இது பொண்ணுங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் நடக்கிற விஷயம் தான். இட்ஸ் நாட் அன்காமன். செட் யுவர் ஓன் பவுண்டரிஸ். உங்களுக்கு பவுண்டரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நானே வந்து ரீசெண்ட் டைம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ பவுண்டரிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மேக் ஷுர் யூ செட் தெம் அப் வெரி வெரி கேர்ஃபுல். இட் டசன்ட் மேட்டர் ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு செட் பவுண்டரிஸ் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் தட் வில் டிட்டர்மின் யுவர் வொர்த். இந்த மாதிரி காதை பற்றி ஏமாத்திட்டு டோன்ட் கிவ் அப் இன் லவ். லவ் இஸ் சம்திங் தட் இஸ் யூனிக் அண்ட் யூ வில் ஃபைண்ட் இட், பட் பி கேர்ஃபுல் அபவுட் இட். செட் yourself some boundaries and that will help you to find who you are and be secure with yourself as well. With that being said, உங்களுக்கு இந்த மாதிரி காது கரெக்டா மறக்காம கூகுள் டாக்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்துல நம்ம 1 மில்லியன் அடிக்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டுங்க. சோ அதுவரை விடைபெறுது உங்கள் காதல் மன்னன். இது காதலா காதலா.